ஹாய், வெல்கம் டு சக்ஸஸ் குக்கிங் என்டர்டைன்மெண்ட் சேனல். நீங்கள் நம்ம சேனலில் என்ன சமைக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, எல்லோரும் முட்டை போண்டா பார்த்துருப்பீங்க, முட்டை பச்சி பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி முட்டையை வச்சு பகோடா போட போகிறோம். ஆனியன் பகோடா, காலிஃப்ளவர் பகோடா சாப்பிட்ருப்பீங்க. அதுமாதிரி முட்டையில் இன்றைக்கி வித்தியாசமான முறையில் முட்டை பகோடா போட போகிறோம். வாங்க அது எப்படி சமைக்கலாம்னு பார்க்கலாம். உங்கள் குடும்பத்துடன் வெளியூர் செல்ல வேண்டுமா? கால் பண்ணுங்க சக்சஸ் ட்ராப் டாக்ஸி 7358955588. நம்ம முட்டை பகோடா போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா மெயின் இன்க்ரீடியன்ஸ் முட்டை தேவை, ஓகேங்களா? அடுத்து கடல மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, அரிசி மாவு, ஜீரக, மிளகு, மஞ்சத்தூள், ஓகேங்களா? சிக்கன் மசாலா, மல்லித்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள், இதுதான் தேவை. இதை வச்சு நம்ம எப்படி முட்டை பகோடா செய்யலான்றதை வாங்க பார்க்கலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு முட்டையை ஒரு பவுலில் உடச்சி ஊற்றிக்கிறோம். கொஞ்சமாக மிளகுத்தூள், கொஞ்சோண்டு ஜீரகத்தூள், கொஞ்சோண்டு மிளகாத்தூள், கொஞ்சமாக சால்ட், உப்பு. இதை எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிப்போம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் தோசைக்கல் வச்சுப்போம். தோசைக்கல் சூடாகட்டும். அதுக்கட்டி நம்ம முட்டையை நல்லா அடிச்சிக்கலாம். கல் சூடாச்சு, அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி முட்டை பார்த்திங்கன்னா நல்லா ஃபுல்லாக எல்லாத்தையும் நம்ம ப்ளைன் ஆம்லேட் மாரி பொரிச்சு எடுத்துட்டோம், ஓகேங்களா? இப்போ இதுக்கப்புறம் நம்ம பகோடாவுக்கு மசாலா ரெடி பண்ணி, மாவு ரெடி பண்ணி, இதை பொடிசாக நறுக்கி அது கூட போட்டு வெங்காயத்துக்கு பதில் வெங்காயம், காலிஃப்ளவர் இதுக்கு பதில் நம்ம முட்டையை நறுக்கி போட்டு பகோடா செய்ய போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மழை நேரத்தில் சிம்பிளான டிஷ்ஷு தான். வீட்டில் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம முட்டை ஃப்ரை பண்ணி வச்சுட்டோம், ஓகேங்களா? இப்போ இதுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 20 கிராம் கார்ன்ஃப்ளவர் மாவு, ஒரு 20 கிராம் அரிசி மாவு, ஒரு 30 கிராம் கடல மாவு, மிளகு, ஜீரகம், மஞ்சத்தூள் கொஞ்சம், காஷ்மீரி மிளகாத்தூள், சிக்கன் மசாலா, மல்லித்தூள் தான் இதுக்கு ஃப்ளேவர் கொடுக்குறது பகோடாவுக்கு. மல்லி இருந்துச்சுன்னா நம்ம லைட்டாக வறுத்து கூட போட்டுக்கலாம். இதில் கொஞ்சமாக உப்பு, இது மாவு மாதிரி பிசைஞ்சிப்போம், பகோடாவுக்கு பிசைகிற மாதிரி. மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு, ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா முட்டையை நல்லா வந்து இதில் புதுசாக நறுக்கி போட்டு எண்ணெயை வச்சு ஹீட் பண்ணி நம்ம பகோடா போட்டு எடுக்கலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். கடாய் வச்சுப்போம். கடாய் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம வந்து கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் வந்து சூடாகிட்டுருக்கு, ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து பொரிச்சு வச்சுருக்க முட்டையை வந்து அப்படியே அழகாக வெங்காயம் இருக்கிற மாரி நான் ஒரு ஷேப்கோசரம் இதுமாரி நறுக்கிறேன், நீங்கள் எப்படி வேணாலும் நறுக்கலாம். முட்டையை வந்து நல்லா மசாலாவில் போட்டு பெரட்ட போகிறோம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பசங்களுக்கு ஹெல்த்தியான ஃபுட்டாக செஞ்சு கொடுங்க, இல்லைங்களா? கடையில் வாங்கி கொடுக்குறத அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் மெனக்கிட்டோன்னா வீட்டிலே செஞ்சிடலாம். மசாலா போட்டு முட்டையில் பரட்டிட்டோம். இப்போ வந்து இதை நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எண்ணெயில் விட்டு நம்ம பகோடா மாரி செய்யலாம். இது பொறுமையாக தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் விடணும், பகோடாவுக்கு விடுற மாரி. மொத்தமாக அள்ளி போட்டோம்னா கட்டிக்கிட்டே போயிடும். இது இல்லாமல் இது உடனே வெந்துடும், ரொம்ப நேரம் ஆகாது. நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணது தானே, உடனே வந்துடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தான் எடுக்கணும். பாருங்க, முட்டை பகோடா நல்லா மசாலாவோட அருமையாக ரெடி ஆகிட்டுருக்கு. கொஞ்சம் மொறுன்னு வரட்டும், எடுத்து ருசித்து சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணலாம். நம்ம சக்ஸஸ் குக்கிங் என்டர்டைன்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ட்ராப் டாக்ஸி கம்பெனி தான் வந்து ஸ்பான்சர்ஷிப், ஓகேங்களா? நீங்கள் வெளியூர் போகணும், ஃபேமிலியோட வெளில போகணும், என்ஜாய் பண்ணணும்னா சக்ஸஸ் ட்ராப் டாக்ஸி
கேப் புக் பண்ணுங்கள், உங்கள் ஜேர்னியை என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ எங்களுக்கு சப்போர்ட் கொடுக்குற மாதிரி சக்ஸஸ் டிராவல் டாக்ஸிக்கும் சப்போர்ட் கொடுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ. ஹாய், பாருங்கள் முட்டை பகோடா சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு. ஓகேங்களா? இதேமாரி உங்கள் வீட்லேயும் நம்ம குழந்தைங்களுக்கு நல்லா ஹெல்த் அண்ட் ஸ்வீட்டாக செஞ்சு கொடுங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம பெல் சிம்பிள் கொடுங்க. சக்ஸஸ் டிராவல் டாக்ஸியில் கேப் புக் பண்ணுங்கள்.